அம்மா போனாங்க ஜிம்முக்கு. சண்டே காலையில கட்டு சிங்கி அவங்க ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. அம்மா மத்தியானத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா மார்க்கெட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டாரு. அதுக்குள்ள அம்மா அப்பாவை கிச்சனுக்கு கூப்பிடுறாங்க. ஊர்கா டப்பா ஓபன் பண்ண அம்மா ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால ஓபன் பண்ண முடியல. அப்பா ரொம்பவே ஈஸியா அதை ஓபன் பண்ணிடுறாரு. பாத்தியா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு? பாரு கட்டு சிங்கி, நான் சொன்னேன்ல, அப்பாவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அட, ஒரு பாட்டில் ஓபன் பண்றது அவ்வளவு பெரிய விஷயமா? என் கை ஈரமா இருந்தது, அதனாலதான் என்னால ஓபன் பண்ண முடியல. இந்த விஷயத்துல இவ்வளவு ஷோ ஆஃப் பண்றது அவசியமே இல்ல. ஓ, சேலஞ்ச் அலர்ட். பாத்தியா சிங்கி, அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் எப்படி சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க? இது பார்க்கவே நல்லா இருக்குல்ல? ஆமா கட்டு, நிஜமாலே இது எனக்கு நல்லதா இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சேலஞ்ச் விஷயம் வந்துச்சுன்னா அப்ப நாம இந்த ஃபேமிலி ஸ்ட்ரென்த் ஒலிம்பிக்ஸ் ஆடி இது நாம ஏன் செட்டில் பண்ண கூடாது? கட்டு மற்றும் சிங்கி ரெண்டு பேருமே பென் பேப்பர் எடுத்துக்கிட்டு கேம் லிஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நிறையவே பிளான்ஸ் அவங்க பண்றாங்க. எந்தெந்த கேம் செலக்ட் பண்றது, அப்புறம் அதுக்கான என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, டக் ஆஃப் வார் எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். பக்கெட் ரேஸ் கரெக்ட்டா தான் இருக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் பெரிய ஐஸ்கிரீம் பக்கெட். அட, இப்போ நாம இதுக்காக காத்துக்கிட்டே இருக்கோம். கார்டனுக்கு நம்ம போகலாம், சேலஞ்ச ஆரம்பிக்கலாம். நான் வீக்கா தான் இருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன். அம்மா கவலைப்படாதீங்க அம்மா. சரி, உங்களோட ஜிம் மெம்பர்ஷிப் என்னதாமா ஆச்சு? அங்க நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தானே ஜாயின் பண்ணீங்க. அங்க நான் கொஞ்ச நாள்ல தான் ஆச்சு. ஒரே தடவை போனேன், அதுக்கப்புறம் நான் அங்க போவே இல்ல. நீ அப்படி விடக்கூடாது. ஸ்டாமினா கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி சாப்பாடு எல்லாமே நம்ம சரியாக்கிக்கணும். சரி, ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணுமே. கட்டு, நீ கேள்விப்பட்டியா? அம்மா மறுபடியும் ஜிம் போக ஆரம்பிக்க போறாங்களாமா. இது 3வது தடவை. இந்த தடவையாவது மம்மி ஜிம்முக்கு போகும்போது ஸ்போர்ட்ஸ் ஷூவை மறக்காம போகணும்னு நினைக்கிறேன். அம்மா ஜிம் போகிறதுக்காக தயாராகுறாங்க. அப்புறமா போய் பாக்குறாங்க, எப்பயும் போலவே அன்னைக்கோ ஷூவை மறந்துடுறாங்க. எங்க வச்சாங்கன்னே அன்னைக்கு ஞாபகம் இல்ல. தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே டென்ஷனா மம்மி எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அடக்கடவுளே, இந்த ஷூ எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ எப்ப பாரு இப்படிதான் காணாம போகுது. வயசாக ஆக என்னோட மெமரி கூட கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கு போல இருக்கு. கட்டு, சீக்கிரமா வீடியோ பிடிக்கலாம். நாம வீடியோ ப்ளூபர்ஸ் தயார் பண்ணணும். ஃபிட்னஸ் ஃபெயில் நம்பர் 1, ஆபரேஷன் ஷூ மிஸ்ஸிங். அம்மா அவங்களோட யோகா மேட்ட தேடுறாங்க. அட, அம்மா மறுபடியும் அவங்க பர்ஸ் மறந்துட்டாங்க. அம்மா, அப்ப நீங்க என்னதான் டிசைட் பண்ணிருக்கீங்க? நான் கண்டிப்பா தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நான் என்னால சாதிக்க முடியும்னு எல்லாருக்கும் காட்டுவேன். ஓகே, நீங்க ரெடியா? இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாமா? அட கடவுளே, என்ன இது ஏதோ கல்லு தூக்குற மாதிரி எனக்கு தோணுது. நான் எப்பவுமே ஹெல்தியா தானே சாப்பிடுறேன். பரோட்டா, ரைஸ், அப்புறம் ஸ்வீட். நல்லது நல்லது. ஆனா உங்களால கொஞ்சம் முடியல இல்ல? உங்களுக்கு புரோட்டீன் தான் தேவைப்படுது. அட நோ, அப்ப நான் அந்த எனர்ஜி ஷேக்ஸ் நான் குடிக்கணும் போல இருக்கே. ஓ இல்ல, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அட இல்ல இல்ல, புரோட்டீனுக்காக புரோட்டீன் ஷேக் உங்களுக்கு அவசியம் இல்ல. அத வீட்டில் இருக்கிற பருப்பு, பன்னீர், ட்ரை ஃப்ரூட்ஸ், முட்டை இந்த மாதிரி உணவு எடுத்து கூட நாம எடுத்துக்கலாம். இதெல்லாம் புரோட்டீனோட நல்ல சோர்ஸ். ட்ரெய்னர் சொன்னதை கேட்டதும் கட்டு சிங்கி 2 பேருமே இன்டர்நெட்ல சர்ஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹெல்தியாவும் இருக்கணும்,
அந்த டிஷ்ஷஸ் டேஸ்டியாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்றாங்க. அப்புறம் அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்றேனே. உங்களுக்காக நான் ஹெல்தி டிஷ்ஷஸோட லிஸ்டே தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. மூங் தால் தோசை, பன்னீர் ரோல், அதுக்கப்புறம் பன்னீர் கிறிஸ்பி சாட் கூட இருக்கு. அப்புறம் கட்டு, இது அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்ல செஞ்சு கொடுக்க. அதுல என்ன இருக்கு? அம்மாக்கு நான் கண்டிப்பா இதை செய்யறதுல ஹெல்ப் பண்றேன். நான் பண்றேனே. ஏய், கவலைப்படாதீங்க, நானே பண்ணிக்கிறேன். ஏதாவது வேணும்னா இன்டர்நெட்ல வீடியோ இருக்குல்ல. ஹெல்தி ஃபுட்ஸ சாப்பிட்ட பிறகு மம்மி இன்னுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னாடி எல்லாம் அப்படியே அவங்களுக்கு நிறைய மூச்சு வாங்குறதால எல்லா ஒர்க் அவுட்டும் நடுவுல அவங்க விட்டுடுவாங்க. ஆனா இப்ப அவங்க ஒர்க் அவுட் பண்றத பார்த்து அவங்க ட்ரெய்னர் ஆச்சரியப்படுறாரு. அட சபாஷ், பாத்தீங்களா, நீங்க ஒரேடியா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. நீங்க மத்தவங்கள பின்னாடி தள்ளிட்டீங்க. நான் நிஜமாலே சந்தோஷமா இருக்கேன். என் ஹஸ்பண்ட வேற ஃபேஸ் ஆஃப்ல நான் தோக்க அடிக்க வைக்கணும். இந்த வாட்டி சிங்கி சூப்பர் வீடியோஸ் அம்மா அது கேப்சர் பண்றா. அம்மா பண்ணிட்டு இருந்த லஞ்சஸ், கிரன்ச்சஸ், அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அம்மா செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாவ், இதுதான் நம்மளோட புது வீடியோ. ஸ்ட்ராங் மாம் ஹேக்ஸ், நோ சப்ளிமெண்ட்ஸ், ரியல் ஃபுட் ஃபிட்னஸ். நீங்க ஃபெயில் ஆகலம்மா. உங்களோட வார்ம் அப் செக்ஷன் கொஞ்சம் லாங்கா இருந்தது. அம்மா, நீங்க ஃபிட்னஸ் மாமா ஆயிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. நீங்க அப்பாவை ஏன் ஃபேஸ் ஆஃப் பண்ண கூடாது? அட கட்டு, இதுல சாக்லேட்ஸ் மற்றும் குக்கீஸ் நாம நெருப்புனா செமையா இருக்கும்ல. யம். என்ன பேசிட்டு இருக்க? ஞாபகம் இருக்கா, நம்ம ஹெல்தியா தான் சாப்பிடணும். நாம நிறைய ஹெல்தி ஸ்நாக்ஸா பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதுல சாக்லேட்ஸ் இல்ல, இதுல மாங்காவ நெருப்பு. இல்ல, இது சீட்டிங். Everything is fair in love and war. அது கேள்விப்பட்டிருக்கீங்கப்பா? பார்த்தா இந்த வாட்டி எல்லாமே மாறிட்ட மாதிரி இருக்கு. நான் தான் எல்லா சேலஞ்சும் ஜெயிச்சிருக்கேன். சரி சரி, நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். நீ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ. வாங்கப்பா, உங்களை cheer up பண்றோம். உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீமை வாங்கி தரோம். சிங்கி, ஞாபகம் இருக்குல்ல, நாம சுகர்ஸ கம்மி பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வர இந்த ஒரு ஐஸ்கிரீம்ல நிறையவே சுகர் இருக்கும். ஆமால்ல, நாம ஏன் ஃப்ரூட் சாட் சாப்பிட கூடாது? செம்மையா சொன்ன கட்டு. ஆனா இந்த நேரத்துல எனக்கு கண்டிப்பா இது இப்ப சாப்பிட்டே ஆகணும். ஆனா கட்டு, செலிப்ரேஷனுக்கு யார் ஃப்ரூட் சாட் சாப்பிடுவாங்க? நாம சாப்பிட்டு அம்மாவோட வின்ன நாம செலிப்ரேட் பண்ணலாம். அப்புறம் அம்மா, நீங்க ஒர்க் அவுட் பண்றது மட்டும் நிறுத்திடாதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரூட்ஸ என்ஜாய் பண்றாங்க. இது நான் தனியால ஜெயிச்சது கிடையாது. நீங்க தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. நன்றி. அப்புறம் நிஜமான வெற்றி ஒருத்தரை தோக்கடிக்கிறது கிடையாது. அவங்க கூடவே நின்னு அவங்களையும் நாம என்கரேஜ் பண்ணணும். புரிஞ்சுதா கட்டு? ஹெல்தி ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. அப்புறம் உங்க எல்லாருக்கும் எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.